அவன் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. எனக்கு முன்னாடி விசைத்தறி தொழிலாளர்கள், கூலி தொழிலாளி, முடத்து போறவங்க இவங்கெல்லாம் இப்போ வந்து 5,00,000ங்கிறாங்க. அப்போ 30,000 40,000 மிகப்பெரிய பணம். அப்படிங்கிறதுனால அவங்களும் கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கிட்னி குடுத்துருக்கீங்க. அது எப்ப குடுத்தீங்க? யாருக்கு? நான் 30 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க. யாருக்கு குடுத்தீங்க? என்ன? நான் கோயம்புத்தூர்ல காலப்பட்டில ஒரு கொடுத்தேன். என்ன மருத்துவமனையில? அப்ப ராமகிருஷ்ணா மருத்துவமனை நீங்க எவ்வளவு வாங்கிட்டீங்க? நான் 30,000 வாங்கினேன். அது புரோக்கர் யாருங்க? அப்ப அந்த புரோக்கர்லாம் செத்து போயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல குமாரபாளையத்துல ஒரு புரோக்கர் அவங்களாம் செத்து போயிட்டாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேல இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து ஒரு 30-40 வருஷமா கணக்கெடுத்தா ஒரு 1000 பேருக்கு மேல இருக்குங்க. இது அரசு வந்து எந்த உதவியும் செய்ய சிறுநீரக வந்து விற்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சே அப்படின்ட்டு எந்த உதவியும் செய்யறது. அவங்க எடுக்கிறாங்க அந்த நேரத்துல காசு வச்சுட்டு செலவு பண்ணிட்டு மக்கானாலே சில பேர் காசு இருக்காதுங்க. வாங்காத வாங்கி எல்லா கடனும் கட்டிட்டு மக்கானாலே டிவி காசு இல்லாம ரோட்ல போய் உட்காந்துருப்பாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளாகவே கிட்னி திருடும் சம்பவம் நடந்து வருவதாக பாதிக்கப்பட்டவர் ஒருவர் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கிட்னி விற்பனை சம்பந்தமாக கடந்த 30-40 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கிட்னி எடுக்கப்பட்டிருக்கலாம் என ஒருவர் நமக்கு பிரத்யேகமான பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் ஆனந்தன், அதாவது கிட்னி புரோக்கர் ஆனந்தன், அப்போது இருந்தே இந்த கிட்னி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும், சமீபத்தில் கௌசல்யாவின் தந்தையாக நடிக்க தன்னுடைய ஆதார் கார்டை வாங்கி அதில் மோகன் என்ற பெயரை சீனிவாசன் என பெயர் மாற்றம் செய்ததாகவும், ஆனால் அறுவை சிகிச்சை செய்த பின்னர் மோகன் என்ற தன்னுடைய பெயருக்கு ஆதார் கார்டை மாற்றிக் கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். சமூக ஆர்வலரை போல காட்டிக்கொள்ளும் கிட்னி புரோக்கர் ஆனந்தன் மக்களுக்கு சான்றுகளை பெற்று தருவதாக ஏழை எளிய மக்களை தொடர்பு கொள்ளும் ஆனந்தன் வறுமையில் இருப்பவர்களை கண்டறிந்து ஏமாற்றி கிட்னி விற்பனை செய்திருப்பதாக தெரிவிக்கின்றார். மேலும் இந்த கிட்னி விற்பனை தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் சிலரை சிகிச்சைக்கு அனுப்பி கிட்னி எடுக்க உதவி இருப்பதாகவும் தெரிவிக்கும் நிலையில் இது குறித்து தமிழக அரசு விரிவான நடவடிக்கை விசாரணையை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். சிறுநீரக விற்பனையால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசின் உதவிகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக வந்து தகவல்களை சொல்வார்கள் எனவும், அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நமக்கு செய்தி அவர் தெரிவித்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கிட்னியை கோவை காலப்பட்டியை சேர்ந்த ஒருவருக்கு கோவை தனியார் மருத்துவமனையில் புரோக்கர் மூலமாக கொடுத்திருப்பதாக நமக்கு அவர் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அவன் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. எனக்கு முன்னாடி விசைத்தறி தொழிலாளர்கள், கூலி தொழிலாளி, முடத்து போறவங்க இவங்கெல்லாம் இப்போ வந்து 5,00,000ங்கிறாங்க. அப்போ 30,000 40,000 மிகப்பெரிய பணம். அப்படிங்கிறதுனால அவங்களும் கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கிட்னி கொடுத்துருக்கீங்க. அது எப்ப கொடுத்தீங்க? யாருக்கு? நான் 30 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தீங்க? என்ன? நான் கோயம்புத்தூர்ல காலப்பட்டில ஒரு கொடுத்தேன். என்ன மருத்துவமனையில? அப்ப ராமகிருஷ்ணா மருத்துவமனை. நீங்க எவ்வளவு வாங்கிட்டீங்க? நான் 30,000 வாங்கினேன். அது புரோக்கர் யாருங்க? அப்ப அந்த புரோக்கர்லாம் செத்து போயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல குமாரபாளையத்துல ஒரு புரோக்கர் அவங்களாம் செத்து போயிட்டாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேல இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து ஒரு 30-40 வருஷமா கணக்கெடுத்தா ஒரு 1000 பேருக்கு மேல இருக்குங்க. இது அரசு வந்து எந்த உதவியும் செய்ய சிறுநீரக வந்து விற்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சே அப்படின்ட்டு எந்த உதவியும் செய்யறது. அவங்க எடுக்கிறாங்க அந்த நேரத்துல காசு வச்சுட்டு செலவு பண்ணிட்டு மக்கானாலே சில பேர் காசு இருக்காதுங்க. வாங்காத வாங்கி எல்லா கடனும் கட்டிட்டு மக்கானாலே டிவி காசு இல்லாம ரோட்ல போய் உட்காந்துருப்பாங்க.